வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார், அவர் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றார் என்பதை நான் உனக்கு கூறவே உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன் தங்கமே. நீ உன்னுடைய துணையின் அன்பிற்காக மிகவும் ஏங்குகின்றாய். நீ கேட்ட அன்பு அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை. நீயும் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்து இருக்கின்றாய் தங்கமே. அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார், பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய். திருமணம் ஆன புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அன்பு குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய் தங்கமே. சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஆரம்ப காலத்தில் அது பெரியதாக இல்லை. சமரசம் குறுகிய காலத்திலே நடந்து விட்டது. ஆனால் இப்போது இந்த கோபம் தணியும் காலம் பெரியதாகி விட்டது. அதனால் உன் மீது அவர் கொண்ட பாசம் குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது இயல்பு தான் தங்கமே. ஆனால் அது எவ்வளவு குறுகிய காலத்திற்குள், குறுகிய நேரத்திற்குள் சரி செய்கிறோம் என்பது தான் முக்கியம். அவரும் உன்னை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். பொய் என்று நினைக்காதே. அவரும் உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்கின்றார். இது தான் உண்மை. உங்கள் திருமணவரின் சம்மதத்துடன் தான் நடைபெற்றது. நான் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தேன். எனவே இதில் சந்தேகம் கொள்ளாதே தங்கமே. நான் சொல்வதை நம்பு. அவரும் உன் மீது உண்மையாக பாசம் வைத்துள்ளார். ஆனால் அதை வெளி காட்டுவது எப்படி என்றுதான் அவருக்கு தெரிவது இல்லை. பேசினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் தான் அவரும் உன்னிடம் பேசாமல் இருக்கின்றார். அவரும் உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார். உனக்கு நான் அமைத்து கொடுத்தது சிறப்பான வாழ்க்கை. நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிகமாக உள்ளது தங்கமே. நிச்சயம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பா உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.